சிங்கப்பெண் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பயணப்பதிவில் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பெருமாள் தரிசனத்துக்காக தான் போகிறோம். நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா ரங்கசாமி மலை கீழ்கோத்தகிரியில், கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து எங்களுடைய வண்டியில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வண்டியில் போயிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே இருந்து நாங்கள் ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சனிக்கிழமைன்றதுனால ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால எங்களுக்கு செக் போஸ்ட்டுக்கு முன்னாடியே நிறுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 கிலோமீட்டர் இப்படி நடைப்பயணமாகவே நடந்து போக வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு செக் போஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் மலையேற்ற பாதைகள் பெருமாளை சனிக்கிழமையில் தரிசித்தால் நம்மளுக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும். அதுவும் மலையில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள், நல்ல ஒரு வெதர் சூப்பரான இருக்கக்கூடிய ஒரு கோயில், இதெல்லாம் போகிறதுக்காக தான் நான் போனேன். ஆக்சுவலாக கோத்தகிரி நான் போனதில்லை. அது வெதர் ஃபீல் பண்ணி அதுக்கப்புறமா ட்ரெக் பண்ணோம். எப்போவுமே வெயிலில் ட்ரெக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு வித்தியாசத்துக்கு கொஞ்சம் மலை பிரதேசத்தில் கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கிறதுல ட்ரெக் பண்ணலான்னு எங்கள் டீமோடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே தான் செக் போஸ்ட் வந்தாச்சு பாருங்கள். இங்கே எப்போவுமே 24/7 சனிக்கிழமையில் அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் அன்னதானம் வாங்கலாம். அங்கங்கே நிறைய பேர் வேண்டிக்கிட்டு வழியிலையும் அன்னதானம் கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர் மக்கள் எல்லாமே ரொம்ப பாசமான மக்கள். அதனால் நம்மளுக்கு எப்போவுமே ஃபுட்டு போகிற வழி எல்லாமே அவங்க எடுத்துகிட்டு ஃபுட்டை கூட கொடுக்குறாங்க. ஃபுட்டுக்கு மொத்தமே இந்த மலையில் பஞ்சம். அதுக்கப்புறமா இந்த மலை ஏறத்துக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே தான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் வருது. இந்த இடத்துல ஒரு கற்பூரம் இருக்குது. சனிக்கிழமைன்றதுனால செம கூட்டமாக இருக்குது. நாங்கள் போனது புரட்டாசி மாதம் 2ஆம் சனிக்கிழமைன்றதுனால நிறைய கூட்டமாக இருந்தது. ரொம்ப க்ரௌடாக இருந்தது அந்த ட்ரெக் பண்ணி போகிற இதில் டெரைன் கொஞ்சம் டஃபஸ்ட்டு டெரைனாக இருந்துச்சு. அதாவது கொஞ்சம் மேலே போக போக ஸ்டீப் அதிகமாக இருந்துச்சே தவிர மற்றபடி ஓகேவாக இருந்துச்சு, நார்மலாக இருந்தது. நான் முதல் நாள் 2 மணி நேரம் தான் தூங்கிட்டு போனதுனால கொஞ்சம் மலை ஏறுறதுல கொஞ்சம் கஷ்டமாச்சு. எங்கள் டீமெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் பாருங்கள். எங்கள் டீமில் எல்லாருமே நல்ல ஒரு கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா இங்கே கொஞ்சம் பேர் ரெஸ்ட் எடுக்கிறவங்க, இவங்க யாருன்னு தெரியல, இவங்கெல்லாம் இங்கே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. மலை ஏறி வந்தவங்க கொஞ்சம் வழியில் அப்படியே ரெஸ்ட் எடுத்துடுறாங்க. எங்கள் டீம் மெம்பர்ஸும் ஒரு 2 மினிட்ஸ் பக்கம் உட்காந்து இப்படியே ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு அப்படியே ரெடி ஆகிட்டோம் ட்ரெக்குக்கு. போகும்போதே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு. எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. யாருன்னே தெரியாது, ஆனால் எங்களுக்கு எல்லாருமே நாங்கள் ஒருத்தர் முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் மலையேற ஸ்டார்ட் பண்ணும்போது இது ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட்டு. டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் அதுவும் ட்ரெக் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக வழி எல்லாமே டீ எஸ்டேட்டு சுற்றி இதில் ஃபுல்லாக எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாமே வராங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கட்டு பாதை இருக்குது. படிக்கட்டு பாதை வேணும்னா போய்க்கலாம். நான் பக்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பாதையில் தான் போனேன். படிக்கட்டு பாதைக்கு பக்கத்து பாதையில் போனேன். இந்த டீ எஸ்டேட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் பண்ணுறதே ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. நீங்கள் கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்தில் இருந்தால் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸில் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ்ன்னு சொல்லலாம். இது ரம்மியமான டீ எஸ்டேட்டை தாண்டி தான் நம்ம அந்த பெருமாளை பார்க்க போகிறோம். கம்பீரமாக திருப்பதிக்கு அடுத்தபடியாக சூப்பரான பழமையான கோயில். பெருமாள் அழகாக காட்சி தராரு. நாங்கள் போகும்போது கூட்டமாக இருந்தாலும் நான் போகும்போது கரெக்டாக விபூதி போடுறதுக்காக நிறுத்திட்டாங்க. அதனால சூப்பரான தரிசனம் கிடச்சிச்சு எனக்கு. இந்த மலையில் ஆக்சுவலாக என்ன ஸ்பெஷாலிட்டினா இந்த டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் ட்ரெக்கு போகிறது தான் நான் ஏற்கனவே சொன்னேன். இதில் லாஸ்ட்டு டெரைன் தான் கொஞ்சம் மேடு மாதிரி இருக்குது. நம்ம மோஸ்ட்லி படிக்கட்டு பகுதி ஈஸியாக இருக்கவங்க அந்த பக்கம் போகலாம். அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி நடைபாதை பகுதி தனியாக இருக்குது, அந்த பகுதியிலையும் போகலாம். பார்க்கவே எவ்வளோ ரம்மியமாக அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு எங்கிருந்தாலும் கோத்தகிரிக்கு போயிடுங்க பஸ்ஸை பிடிச்சி. கோத்தகிரியிலேருந்து கோத்தகிரிக்கு இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி போயிடுங்க. அதுக்கப்புறம் கோத்தகிரியிலேருந்து இந்த கோயிலுக்கு ட்ரெக் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் 4 சனிக்கிழமைகள் 5 சனிக்கிழமை மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும். மீதி எல்லாமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால ஏப்ரல் மாதமும் ஒரு சித்திரை மாதமும் ஒரு 4 வாரம், புரட்டாசி மாதம் ஒரு 4 வாரம். அடுத்தது படுகர் இன மக்களின் குலதெய்வம் நிறையா பேர். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த சிறுமுகை பக்கத்தில் இருக்கிறவங்களோட குலதெய்வம்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாம் இங்கே வழிபட்டுட்டு போகிறாங்க. நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது வடுகரின மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க பாரம்பரிய முறைப்படி வாழைத்தாள் பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போனாங்க. நாங்கள் கொஞ்சம் காலையிலே போயிட்டு நேரமே ரிட்டர்ன் வந்துட்டதுனால எங்களுக்கு இது எல்லாமே தெரியல.
அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வழி ஃபுல்லாக எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு வரவங்கெல்லாம் சாக்லேட்ஸு அப்புறம் அன்னதானங்கள் எல்லாமே கொடுத்துட்டே வந்தாங்க. எனக்கும் ஒருத்தர் வந்து சுக்கு டீ கொடுத்தாங்கங்க. சுக்கு டீ குடித்தோம். அப்புறம் அவ்வளோதான், கோயில்கிட்ட நெருங்கிட்டோன்னு சொல்லியே நம்மளை ஏற வச்சாங்க. இந்த டெரெயின் தான் வந்து கொஞ்சம் அப்படியே மேடு ஏறுது. இதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்கக்கூடிய பகுதியாக ட்ரெக்கு வரக்கூடிய நிறைய லேடிஸ் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்க ஃபேமிலியில் இருக்க லேடிஸ் எல்லாம் குடும்பமாக வரவங்க அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் ஃபேமிலிக்காக கவனிச்சுட்டு எங்கள் உடம்ப நாங்கள் கவனிக்கலன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க லேடிஸ்க்கு எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேமிலியை கவனிங்க, எல்லாமே பாருங்கள், ஆனால் உங்கள் ஹெல்த்தையும் கூட சேர்த்து பார்த்துக்கோங்க. உங்களுக்குன்னு டெய்லி 1 மணி நேரம் இல்லாட்டி ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கி உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸ், அதாவது உடற்பயிற்சியை கட்டாயம் செய்யணும். நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் லேடிஸில். அதனால் வந்து ஜென்ஸ் மாதிரி ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்காமல் நம்ம ஓரளவுக்கு ஆக்டிவாக இருக்கிறதுக்கு எந்த ஏஜாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து டெய்லி ஒர்க் அவுட்ஸ் ரொம்ப முக்கியம். மினிமம் டெய்லி நடைப்பயிற்சியாவது பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நம்ம இயற்கையை ரசிக்க முடியும். அவ்வளோதாங்க. இங்கே வியூ பாருங்கள், ரொம்ப அல்டிமேட்டாக தரமாக இருந்துச்சு. கோயிலுக்கு போகிற வழியெல்லாம் வியூ பார்க்குறேன். ஆக்சுவலாக பொதுவிலே வந்து நம்ம ட்ரெக்கிங் பண்ணிக்கிட்டே வந்து வீடியோ எடுக்கிறது வந்து ரொம்ப டஃபஸ்ட்டு டாஸ்க்கு, எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து இந்த ரிஸ்க் எடுத்து தான் நான் ட்ரெக் பண்ணிக்கிட்டே நடந்துக்கிட்டே தான் வீடியோ எடுக்கிறேன். வீடியோ கொஞ்சம் முன்ன பின்ன ஷேக்கிங்காக இருந்தால் வந்து அந்த மன்னிச்சிக்கோங்க. அந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வேல்யூபிளான கமெண்ட்டு, லைக் எல்லாமே கொடுங்க. இந்த கஷ்டத்துலேயும் வந்து லேடிஸ், ப்ராக்டிஸ் இல்லாத லேடிஸுமே ஏறுறதை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேர் ட்ரெக் ப்ராக்டிஸ் பண்ணி ஏறுறவங்களும் இருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணாமல் புதுசாக வரவங்களும். வழி எல்லாமே அந்த வியூ ரொம்ப தரமாக இருந்துச்சு. கடைசி டெரெயின் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் நேராக போனால் கோயில் தான் சொன்னாங்க. அது பார்த்த உடனே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, நம்ம கிட்டே வந்துட்டோம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஏறும்போது வந்து கொஞ்சம் சலிப்பாக இருந்துச்சு, இவ்வளோ தூரம் ஏறினோமா நம்ம மலை அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இந்த சாமியை பார்த்தோன்னே நம்மளுடைய கவலைகள் எல்லாமே மறந்துருச்சு. சாமி கூட ஒரு வியூ அல்டிமேட்டாக இருந்துச்சு. அப்புறம் வெதரும் சூப்பராக இருந்துச்சுன்னும் போது யாருங்க விடுவாங்க. இந்த மலை ஏறும்போது தயவுசெய்து தண்ணி பாட்டில் மட்டும் எடுத்துக்கோங்க. மீதி எல்லாமே வந்து அங்கே கோயிலே கிடைக்கிது. அப்படியே கோயிலில் சாமி தரிசனம் முடிச்சாச்சு. அப்புறம் வெளியில் வந்து நம்ம ஆஞ்சநேயர் இருக்கார். இந்த ஆஞ்சநேயரையும் பார்த்துட்டு அப்படியே இந்த கோயில் ஃபுல்லாக சுற்றிலையும் இருக்க வியூ எல்லாம் பார்த்தாச்சு. ரொம்ப அல்டிமேட்டாக தரமாக இருந்துச்சு. இது கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம். நம்ம கண்டிப்பாக நான் நினச்சேன் இந்த கோயிலுக்கு வரணுன்ட்டு. சித்திரை மாதம் பெருமாள் வந்து என்னை புரட்டாசி மாதம் கூட்டிகிட்டு வந்துட்டார் அவரை பார்க்குறதுக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பொதுவாகவே நான் மலைப்பயணத்தை விரும்புவேன். அதுவும் ஆன்மீக மலைப்பயணம்னா நம்மளுக்கு ஒரு பியூராக இருக்குது, டிவைனாக இருக்குது. நம்மளுக்கு வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லாமல் அந்த பயணம் ஃபுல்லாகவுமே பாசிட்டிவிட்டியாக முடியுது. எந்த ஒரு பயணத்தை விட இந்த மாதிரி ஆன்மீக மலைப்பயணம் வந்து ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம வீடியோ எல்லாமே கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நெக்ஸ்ட்டு இன்னொரு மலைப்பயணம், ஒரு ட்ரெக்கிங், அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு ட்ரெக்கிங் தான் போகிறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கிற இடத்துலலாம் போய் கஷ்டப்பட்டு தான் ஷூட் பண்ணுறோம் நாங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஆதரவெல்லாம் கொடுங்க. நான் நிறைய ஷார்ட்ஸ்லேயும் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னொரு பயணப்பதிவில் இன்னும் ஒரு காட்டு வழி பயணத்தில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய சிங்கப்பெண். இந்த வியூவை பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு நம்மளுக்கு ஃபாலோ பண்ணாதவங்க நம்மளுக்கு கமெண்ட் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் சிங்கப்பெண். பை.